ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான தாறுமாறான விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பயங்கர எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருந்தது. என்னென்னா, முதலாவதாக யார் காப்பாற்றப்படுவார்கள்? ஏன்னா ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா அங்கே யார் அதாவது அஃபிஷியலாக யார் ஓட்ஸ் அதிகமாக வாங்குறாங்களோ அவங்கள காப்பாற்றுறதே கிடையாது. அதனால் இந்த வாட்டியாவது நடக்குமா? ஏன்னா ஜாக்லினோட ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி ஜாக்லினுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் மேலே ஓட்டு வந்திருந்தது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இன்றைக்கி யாரை காப்பாற்றுவாங்க அப்படின்னு இருக்கும்போது மாசா நம்ம ஜாக்லின் தான் ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. கூடவே அன்ஷிதாவும் சேவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இடங்களில் இருந்த அன்ஷிதா அண்ட் ஜாக் 2 பேர் தான் சேவ் பண்ணாங்க. செம மாதம் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் அவர் கொடுத்துட்டார். என்னென்னா 3ஆவதாக மஞ்சரியை சேவ் பண்ணிட்டார். என்னையா சொல்கிறீங்க? மஞ்சரி 5வது பிளேஸில் தானே இருந்தாங்க, அவங்கள தான் சேவ் பண்ணியிருக்காரு. பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் மஞ்சரிக்கு செமையாக பாராட்ட கொடுத்தாரு. என்னென்னா அந்த பொம்மை டாஸ்கில் ஜாக்லின் கூட ஒரு டீல் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு ஜாக்லின் எவ்வளோ நேரம் முடிச்சிருந்தாங்களோ அவங்க கூடயே இருந்திருப்பாங்க மஞ்சரி. ஸோ அதனால் பாராட்டுறது உங்களோட அந்த ஸ்போர்ட்டினை சூப்பர்மா வாழ்த்துக்கள்னு சொல்லி அவர் சொன்னது நேற்று அதாவது யானைக்கு சோளப்பொரி கொடுத்த மாதிரி நேற்று ஃபுல்லாக வச்சு செஞ்சுட்டு இந்த ஒரு இதாவது கிடைச்சது பாராட்டாத கிடைச்சதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஜாக்லினையும் அன்ஷிதாவும் நல்லா பாராட்டினார். ஏன்னா 2 பேரும் ரொம்ப ஸ்போர்ட்டிவ்னஸாக கடைசி வரைக்கும் விடாமல் இருந்தீங்க. அதில் ஜாக்லின் சூப்பர். ஏன்னா அவங்க ஒரு கமிட்மெண்ட்டு அவங்களுக்கு கொடுத்த சத்தியத்துக்காக அவங்க பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டியிருந்தார். நானுமே அன்றைக்கி அந்த தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஜாக்லின் சூப்பராக அந்த கேமை கொண்டு போனாங்க. கிளவராக ஒரு டீலை போட்டாங்க. கிளவராக மஞ்சரிக்கு இருக்கிற வீக்னஸை பிடிச்சி டப்பான்னு ஒரு டீலை போட்டு உனக்காக நான் நிற்கிறேன், ஏன்னா உனக்கு என்ன பிரச்சனை, என் பொம்மையத்துக்கு உள்ள வைன்னு சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நின்னாங்க. அதுவும் இயற்கை உபாதைகள் வேறு அவங்கள இது பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஆனாலும் நின்னாங்க. அன்ஷிதாவோட முடியல. ஆனால் அன்ஷிதா என்ன பண்ணிட்டாங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு அதே மாதிரி அன்ஷிதா மஞ்சரியோட பொம்மை உள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு நோக்கத்தில் இருந்தாங்க. ஆனால் இங்கே சொல்லவே இல்லை, அப்படியே பச்சை பொய்யா சொல்லியிருந்தாங்க. ஆனால் வச்சு செஞ்சார். அன்ஷிதா செம்ம கலாச்சார். அந்த டைமில் இதை சொன்னார். அதுக்கப்புறம் 3ஆவதாக மஞ்சரியை சேவ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷாக்கியான விஷயத்தை இன்ப அதிர்ச்சியை கொடுத்தாரு. ஸோ ஜாக்லினோட ரசிகர்லாம் செம்ம ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் விஜய்ஸ் ஜாக்லினை பாராட்ட விஷயத்தை எப்படி நினைக்கிறீங்க? அதே மாதிரி அன்ஷிதா போட்டு தாக்கின விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.